ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கன்னா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கொல்லிமலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கொல்லிமலை என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோங்க. இந்த வியூ பார்த்திங்கன்னா அந்த கேரளா இருக்கும் பாருங்கள், கேரளா ஸ்டைல் மாதிரியே இருக்கும். இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, அந்த ரூட் வழியாக மாசிலா அருவி அப்படிங்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். மாசிலா அருவியில் போய் முதல்ல ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போகலாங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் வந்தோம். வேறு எதுவும் சுற்றி பார்க்குற மாதிரி இல்லை, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலான்ட்ருக்கோம். சுற்றி பார்க்குற மாதிரினா பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் போகலைங்க, சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையில் கிடைக்கக்கூடிய தேன், மிளகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரி அஞ்சரைப்பட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல கிடைக்குங்க. இங்கே ஃபுல்லாக சாப்பாடுலேருந்து எல்லாமே மூலிகை தாங்க. ஃபுல்லாகவே மூலிகை சூப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா பணியாரம் தான், பணியாரம் இட்லி இது மட்டும்தான் கிடச்சிது. அப்புறம் மூலிகை சம்மந்தமான எல்லா பொருட்களும், அழகு சாதன பொருட்கள், அப்புறம் கை கால் உடம்பு வலிக்கெல்லாம் மூலிகையாலேயே சரி செய்யக்கூடிய மருந்தெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் கால் வலிக்கெல்லாம் எண்ணெயும் விற்றாங்க. இதெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கிக்கோங்க. ரொம்ப சீப்பான விலைக்கே வந்து தராங்க. இது தாங்க நம்ம மாசிலா அருவி. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க, கூலிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, லைட்டாக மலைச்சாரல் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் அங்கேயே ரூம் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் எங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிளகு கொடி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் மிளகு கொடி. இது வந்து மிளகோட காய். இது வந்து பழமாகி காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னா அரபலீஸ்வரர் ஆலயம். ஆமாங்க, சிவன் இருக்கார் உள்ள, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். சிவன் பார்வதி அம்மாவும் இருக்காங்க. இதான் முன்னாடி என்ட்ரன்ஸு. முன்னாடியே மாலை, அர்ச்சனை தட்டு கடை எல்லாமே முன்னாடியே இருக்குது. நடை திறக்கிற நேரம் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. சண்டேங்கிறதுனால கோயில் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. லீவ் நாள்னால எல்லோரும் வந்திருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமியை பார்க்க போனோம். அங்கே படிக்கட்டெலாம் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சாமிக்கு என்ன ஸ்பெஷல்னால், கோரிக்கை வந்து எழுதி போடுவாங்கங்க. நினச்சது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து எழுதி கட்டுவாங்க. அப்புறம் மணியும் வேண்டுதல் பண்ணி கட்டுவாங்க. அப்புறம் மூணாவதாக பார்த்திங்கன்னா மாசி கருப்பணசாமி. இது தாங்க கொல்லிமலையிலே ஹைலைட்டு. பாதை பார்த்திங்கன்னா அப்படியே சபரிமலை பாதை மாதிரி இருக்குங்க, பெரிய பாதை மாதிரி. இதில் போகிறது கொஞ்சம் சிரமந்தான், கால்வலி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே பாதை இப்படி தான் இருக்கும். அதுவும் மழையெல்லாம் வந்துச்சுன்னா நல்லாவே வழுக்குது. கொஞ்சம் கவனமாக ரொம்ப சேஃப்டியாக பார்த்து போகணும். நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் 1 hour ஆயிருக்குங்க மேலே. லைட்டாக மலைச்சாரல் வேறு இருந்துச்சு. இதுதான் அந்த கிளைமேட். ஃபுல் வியூ பாயிண்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொல்லிமலை ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இங்கே வந்து இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னா, இங்கேயும் மணி வேண்டி கட்டுறாங்க, தொட்டிலாம் கட்டியிருக்காங்க குழந்தை வரம் வேண்டி. வீடு கட்டணும்னு சொல்லி கல்லெல்லாம் நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் சேவல்லாம் வந்து பலி கொடுக்குறாங்க. சேவல், ஆடு இதெல்லாம் வந்து பலி கொடுக்குறாங்க.
அருள்வாக்கும் சொன்னாங்க. பார்த்தீங்களா தொட்டில்லாம் எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு, மணியும் கட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மேலே கருப்பு சாமி இருந்தார் பார்த்துட்டு இப்போ கீழே இறங்குறோம். இது ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டு. அப்புறம் கீழேருந்து வரும்போதே நம்ம அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 அருவி இருக்குங்க. அதை நாங்கள் பார்க்கல, நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்து ஸ்டெப்ஸ் வந்து நிறையா இருக்காமாங்க, கீழே இறங்கி போகிற மாதிரி. அதனால் நாங்கள் போகலை, டைம் ஆயிரும்ன்ட்டு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க. அப்புறம் போகிற வழியிலெல்லாம் மதியான நேரத்தில் நீர்மோர், அப்புறம் மூலிகை கஞ்சின்னு சொல்லிட்டு தராங்கங்க. கண்டிப்பாக வாங்கி குடிங்க, அதுவும் நல்லாவே இருக்குது. ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் ஃபேமிலியாக வெக்கேஷன் டைமில் கொல்லிமலைக்கு போயிட்டு வாங்க. இங்கே பாரு பட்டு பிள்ளை, இங்கே பாரு, இங்கே பாரு.